எப்பாடு பட்டாலும் பிற்பாடு ஓடாதவர். ரஷ்ய புரட்சியை வாசித்திருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், சீன புரட்சியை, பிரெஞ்சு புரட்சியை. ஆனால் அதற்கு சற்றும் குறைவில்லாத புரட்சி எம் முன்னோர்கள் பெருங்காமநல்லூரில் முன்னெடுத்த புரட்சி. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். அப்படி அடிமையாக வாழ விரும்பாத எம் இன முன்னோர்கள் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற அந்த புனித நோக்கோடு வருங்கால தலைமுறை உரிமை பெற்று சுதந்திரமாக பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரை இன்னுயிரை ஈந்த மானமறவர்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு மனிதன் உயிரை இழக்கலாம், அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு. ஆனால் அவன் உரிமையை இழப்பது என்பது அது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான இனத்திற்கான இழப்பாக மாறிவிடுகிறது. அப்படித்தான் இந்த இனத்தின் உரிமை பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த நமது இன முன்னோர்களினுடைய வரலாற்றை நாம் இன்று நினைவு கொண்டிருக்கிறோம். என்னுடைய தம்பி அண்ணன் ரத்னகுமார் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அதுபோல என்னுடைய தம்பி சுந்தர வந்தியத்தேவன் புறமலை கல்லரும் வாழ்வும் வரலாறுங்கிற அந்த நூலை படித்த எல்லோருக்கும் தெரியும். அதை ஒவ்வொருவரும் நாம் படிக்கணும். இங்கே வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஒரு ஏடு அல்ல. அது நிகழ்காலத்துக்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்குமான உயிர் தொடர்புமா இருக்குது. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. இதுதான் உலகம் முழுக்க இருக்க வரலாறு. ஆனால் நாம் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்களாக இருக்கிறோம். இப்ப வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்கள் வரலாற்றை ஒரு நாள் எழுதுவார்கள் என்பது உலக நீதி. அதைத்தான் இன்று நாம் எழுத இருக்கிறோம். என்னுடைய அன்பிற்குரிய அப்பா இந்த திரைப்படத்தை ஒரு படமாக இல்லாமல் வருங்கால தமிழ் தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக படைக்க இருக்கிறார்கள். எத்தனையோ படத்தை எடுத்த என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்கள் என்னுடைய கனவு படம், ஒவ்வொருவருக்கும் அவர் படத்தை போல எடுக்க வேண்டும் என்பது கனவாக இருந்த காலம் போக, அந்த கலைஞனுக்குள் ஒரு கனவு என்றால் இந்த மண்ணில் நிகழ்ந்த அந்த வீரம் தெரிந்த அந்த போராட்டத்தை படைக்க வேண்டும் என்பதுதான். இங்கே நிறைய பேருக்கு சினிமா மேல ஒரு விமர்சனம் இருக்கு, திரைப்படம் மேல ஒரு இழிவான பார்வை இருக்கு. சில முற்போக்கு சக்திகள் நீண்ட காலமாக விமர்சித்துக் கொண்டிருந்தது உண்டு. என் அப்பாவுக்கு நன்றாக தெரியும். திரைப்படமும் பேச்சும் இராணுவத்தின் 2 வலிமையான படைப்பிரிவுகள் என்று என்னுடைய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள். அப்படி தன் இன விடுதலை போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக படைக்க முடியாதா என்ற பெரும் ஆதங்கத்தில் தான் என்னுடைய அப்பாவை எல்லாம் அழைத்து அவர்கள் பேசினார்கள். பிரேகாத்தை போல, பென்கரை போல நமது இன விடுதலை போராட்டமும் திரையில் வராதா என்ற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த கனவின் ஒரு பகுதியாக பெருங்காமநல்லூரில் நடந்த நமது விடுதலை போராட்டம் இன்னைக்கு திரையில் ஒரு வரலாற்று பதிவாக வர இருக்கிறதை நினைக்கும் போது மனதுக்குள் பெரிய மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக இருக்கிறது. இது இந்த படம் ஒரு இது எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த படத்தை எடுப்பதற்கு அப்பாவை விட ஒரு சிறந்த கலைஞன் இருக்க முடியாது. ஏன்னா அவர் பல ஆண்டுகளாக இதை என்னுடைய கனவு படம் என்று பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவரை விட இது சிறந்த ஒரு சிற்பியாக இருந்து செதுப்பதற்கு யாரும் இல்லை. அவர் படைப்பதை பார்ப்பதற்காக நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். இங்கே அண்ணன் செல்லுமணி அவர்கள் சொன்னது போல எத்தனையோ படங்கள்ல அப்பாவுக்கு போய் துணையாக நின்று நாங்கள் துணை இயக்குநர்களாக நின்று வேலை செஞ்சுருக்கோம். இந்த படத்திலும் அப்படி பணியாற்றுகிற வாய்ப்பை என் போன்ற பிள்ளைகளுக்கு தவறாமல் எங்கள் அப்பா தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட நேரம் நிறைய அந்த நிகழ்வுகளை சொல்லி பேசலாம், ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது. இந்த படைப்பை நான் ஒரு படமாக பார்க்கல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு பாடமாக, ஒரு பதிவாக பார்க்கிறேன். நாம் இங்கே பாலகங்காதர திலகரை தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பாட்டன் வஉசி யாருக்கும் தெரியாது. இந்தியாவின் இரும்பு மனிதன் யாருன்னா வல்லபாய் பட்டேல்பா, கப்பலோட்டி தமிழன் யாருன்னா தெரியாது.
கஜினி முகமது 18 முறை படையெடுத்து வந்தான்னு படிக்கிறோம். ஆனால் 17 முறை நம்ம பாட்டை ஒருத்தன் அடித்து திறத்தினாங்கிறத நம்ம படிக்கல. இங்கே இருக்கிற பிரச்சனையே அதுதான். பூலித்தேவனை படிக்கலை, மருதுபாண்டியரை படிக்கலை, வேல்நாச்சியாரை படிக்கலை. அதனால தமிழ் தேசியன மக்கள் தன்னின பெருமை மறந்து பூனி குறுகி நிக்கூல கும்பிடு போடுற நிலைக்கு வந்து நிற்குது. நாம் வரலாற்றில் ஒரு மூத்த இனம், பெருமைக்குரிய இனம். அந்த பெருமிதமும் திமிரும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, வெள்ளக்காரன் 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கில வச்சு அடிப்பான்னு தெரியும் நம்ம பாட்டனுக்கு. தூர நின்று மறைஞ்சு நின்று 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து துப்பாக்கியால சுடுவான்னு தெரியும். யாருக்கு? புலித்தேவனுக்கும் தெரியும், தீரன் சின்னமலைக்கும் தெரியும், மருதுபாண்டிக்கும் தெரியும், நம்ம அப்பத்தா வேல்நாச்சியருக்கும் தெரியும். சண்டைக்கு போனால் செத்து போவோம்னு தெரியும். நம்மகிட்ட வேல் கம்பும் வாழும் தாண்டா இருக்குது, வச்சுக்கிட்டு சண்டை போட முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் சண்டைக்கு போனான். ஏன் போனான்? மான தமிழனுக்கு மரணத்தையோட மானம்தான் பெருசுன்னு போனான். அதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட இனத்துல பிறந்திருக்க நாமங்கிற அந்த பெருமிதம் திமிரு நம்ம ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் இருக்கணும். இன்னைக்கு பெருங்காமநல்லூர்ல உயிர் நீத்த அந்த ஈக மறவர்கள், அந்த மாயக்கால்ங்கிற மான மரத்தினுடைய வழி வழி வந்த வீரத்தமிழ் பிள்ளைகள்ங்கிற அந்த திமிரும் பெருமிதமும் நமக்கு இருக்கணும். அந்த நினைவோடு நாம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இனம் வாழாது. அதை இன்னைக்கு ஒரு திரைக்காவியமாக எங்கள் அப்பா படைக்கிறது மிகவும் பெருமைக்குரியதாக நான் பார்க்குறேன். என் இன வரலாறு முதலாக திரையில் வரப்போகுது. ஏன்னா இங்கே பாகுபலின்னு ஒரு படம் வருது, அதுபோல் பூலித்தேவன் படம் வந்ததா? கட்டபொம்மன் படம் வந்திருக்கு, கட்டபொம்மன் படம் வந்திருக்கு. ஆனால் வேலுநாச்சியார் படம் வந்ததா? பூலித்தேவன் படம் வந்ததா? வரலை. ஆனால் நாம் இனி ஒவ்வொன்றையும் 1000 கோடி 500 கோடி முதலீடு செய்து பூலித்தேவன் படத்தையும், தீரன் சின்னமலை படத்தையும், வேலுநாச்சியார் படத்தையும், மறுபடியும் மருதுபாண்டியர் படத்தையும் நாம் எடுக்கிறோம். எடுத்து பதிவு செய்கிறோம், ஆவணப்படுத்துகிறோம். ஏன்னா வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழுது. அதை கவனத்தில் வச்சுக்கணும். எனவே அப்படி ஒரு பெருமைக்குரிய வரலாற்று பதிவை படைக்க இருக்கிற எனது அப்பாவை நான் மனமாற பாராட்டுகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தேவரன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தேவரப்பம் தொலைக்காட்சியை பாருங்கள். எப்பாடு பட்டாலும் பிற்பாடு ஓடாதவன்.